பரவாயில்லையே, இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா அட்டென்ட் பண்றா. அப்ப கண்டிப்பா பாஸ் ஆயிடுவா, போட்டியில ஜெயிச்சிருவா. சார், இங்க ஒருத்தர் பிட் அடிக்கிறார் சார். சார் கொடுங்க. சார் சார் என்ன சார் இது? சார் சீட்டு வாங்காம போனா என் மாமியார் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க சார். வீட்டோட மாப்பிள்ளையா? ஆமாம் சார் ஆமாம் சார். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். உங்களுக்கு கருணை காட்டினா என் வேலை போயிடும். வாங்க வாங்க சார் ப்ளீஸ் வெளியில சார். வெளியில ப்ளீஸ் சார். போங்க போங்க சார் ப்ளீஸ் சார். சார் 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 இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார். சார் 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 என்னால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சார். சார் 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 கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். சார் ப்ளீஸ் சார், மாமியார் விட மாட்டாங்க சார். பேப்பர் கொடுங்க சார். கொடுங்க சார். என்ன சார், எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா எழுதிருக்கேன் சார். கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன். யோ போயா. என்கிட்ட இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமா எக்ஸாம் எழுதுனீங்களே, வாழ்த்துக்கள். போ. நாள சரியான லூசா இருப்பானோ. அவன் கிடக்குறான். இப்ப அவன் கேட்டதா நானும் கேட்க போறேன். எக்ஸாம்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமா எக்ஸாம் எழுதுன. எல்லா ஆன்சர்ஸும் உனக்கு தெரிஞ்சிடுச்சா? என் பேப்பரை கூட பார்க்காம எழுதுன. பக்கம் பத்தல. இன்னும் 2 பக்கம் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் வரைஞ்சிருப்பேன். வரைஞ்சிருப்பியா? என்ன சொல்ற? ஆமா, கோலம். கோலமா? ஆமா, பேப்பர் சைஸ் சின்னதா இருந்ததால ஒரு 8 புள்ளி கோலம் தான் போட முடிஞ்சது. இன்னும் பெருசா இருந்திருந்தா 16 புள்ளி கோலம் போட்டிருப்பேன். வித்யா, நீ இந்த ஸ்கூல்ல சீட்டு வாங்கி காட்டுறேன்னு அம்மா கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்க. என்ன, அதை மறந்துட்டியா? இல்லையே. அப்புறம் நீ கோலம் வரைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற? அவங்களுக்கு எது தெரியுமோ அதுதானே செய்ய முடியும். எனக்கு கோலம் போட நல்லா வரும், நான் கோலம் போட்டுட்டேன். அதுவும் ஒரு திறமை தான். ஆமா, பெரிய திறமை. அப்படியே ஆஸ்கர் கொடுக்க போறாங்க. ஏண்டி இப்படி இருக்க? போச்சு, முதல் சவால்லயே நீ தோக்க தான் போற. யாரு, நானா? பின்ன இந்த ஸ்கூல்ல சீட்டு வாங்கி காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. இதுக்கு மேல எப்படி வாங்க போற? எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்படியே கிளம்ப வேண்டியதான். இரு சஞ்சய், ரிசல்ட் வரட்டும். அதான் ரிசல்ட்ட நீயே சொல்லிட்டல. இதுக்கு மேல வெயிட் பண்ணி இன்னும் அதை வரை கேட்டுட்டு போணுமா? பொறுமை, பொறுமைதான் உன்னை உயர்த்தும். இப்ப என்ன நம்பிக்கையில நீ கோலம் போட்டு வந்து இவ்வளவு ஜாலியா இருக்க? வெயிட் பண்ணி பாரு. இங்க பாருங்க, உங்க எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. நோட்டீஸ் போர்டுல ஒட்டுறேன். உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதோ வந்துட்டேன். வாங்க வாங்க சீக்கிரம் போய் பார்ப்போம் வாங்க. வாங்க. நீ போய் பாரு. அதையும் போய் பார்க்கணும். அதான் நீ ரிசல்ட் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? ஏய், நான் பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ் சூப்பர் ஜி, பாஸ் ஆயிட்டேன். ஆயிட்டீங்க. எனக்கு சூப்பர், கல்யாணம். நான் பாஸ் கங்க்ராட்ஸ் ஆயிட்டேன். ஜி. எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ் ஆயிட்டேன். இதுக்கு ஒரு தடவை செக் பண்ணு சஞ்சய். ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கலாம்ல. நான் தான் உன்னை அடிக்கணும். நீ பண்ண வேலைக்கு அதிர்ஷ்டம்லாம் அடிக்காது. சரி சரி, போய் பாரு. போ போ போ. அம்மா, நான் பாஸ் ஆயிட்டேம்மா. ஒன்னு ரெடியா இருக்க சொல்லுங்க. இதோ இப்போ உடனே கிளம்பி வரேன். என்னாச்சு? எப்படி நம்ம பேர் இருக்கோம்? ஓ, இல்லல. இல்ல. அப்போ நேர்மையா தான் பேப்பரை திருத்தி இருக்காங்க. என்ன?
இல்ல இல்லப்பா அதெல்லாம் முடியாது. ஒரே ஒரு சீட்டு கொடுங்க சார். சொன்னா மாமியார் புரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ளே விட இந்த மாட்டாங்க. ஸ்கூலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. கொஞ்சம் கருணை அது காட்டுங்க Please, சார். யாருக்காகவும் எப்பவும் ரொம்ப try பார்த்து பண்றோம் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா சார். என்ன? சார், அடுத்த சார். வருஷம் வாங்க. சார் வெயிட் பண்ண முடியாது சார். என் பையனுக்கு இப்பவே 4 வயசு ஆயிடுச்சு சார். நீ கொஞ்சம் சும்மா இரு. எனக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுத்துருங்க சார். நான் ஏற்கனவே Easy 2 சொல்றத எக்ஸாம் follow இருக்கேன் சார். ப்ளீஸ் சார். கரஸ்பாண்டன்ட் சார் நான் தான். ஒரே ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் சொன்னதுதான் உனக்கு. சும்மா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இல்ல சார் நான் நீ யாரா வேணா இருந்துக்கமா. இங்க ரெக்கமெண்டேஷனோ பதவியோ பவரோ எதுவும் எடுபடாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். தெரியும் சார். அத பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். என்ன நீங்க எந்த ஸ்கூல்ல சார் படிச்சீங்க? நாங்க படிக்கும்போது ஏதுமா இந்த மாதிரி ஸ்கூல்? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். உங்க அப்பா அம்மா? அவங்க எல்லாம் கூலி வேலை செய்யறவங்க. படிச்சதில்ல. நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இன்னைக்கு படிக்க வர பல பேருக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷன். என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியுமே. சோஷியல் மீடியால ராமச்சந்திரமூர்த்தின்னு போட்டாலே என்னோட மோட்டிவேட் ஸ்பீச் தான் குவியும். குவியுதே. அதெல்லாம் பார்த்துட்டு தானே இங்க வந்திருக்கோம். சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இல்ல பேரண்ட்ஸுக்கு பரீட்சை வச்சு அவங்க இந்த பரீட்சையில பாஸ் பண்ணாதான் பசங்களுக்கு சீட்டுன்னு அந்த காலத்துல சட்டம் போட்டிருந்தா நீங்க படிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்களா? என்னமா கேட்ட? இல்ல சார், உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி பரீட்சை வச்சிருந்தா நீங்க படிச்சிருக்க முடியுமான்னு கேட்டேன். படிக்காத பேரண்ட்ஸ்க்கு பிறந்த நீங்களே இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கும் போது அதே வாய்ப்பை நீங்க ஏன் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க மாட்டீங்க? இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் ரெடி பண்ண. அத ஒரு கரஸ்பாண்டண்டா என்னால கூட மாத்த முடியாது. அந்த காலமும் இந்த காலமும் ஒண்ணு இல்லை. எல்லாம் மாறிடுச்சுல. மாறிடுச்சு சார். ஆனா ஏழை பணக்காரங்கன்ற பேதம் மட்டும் இன்னும் மாறல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்கூல் வரைக்கும் ஏழைங்களுக்கு ஒரு கோட்டா, பணக்காரங்களுக்கு ஒரு தனி கோட்டா. கீழே இருந்து மேல வந்த நீங்களே அதை மாத்த முயற்சி பண்ணாம இருந்தா எப்படி சார்? கை தட்டுங்க, கை தட்டுங்க. இங்க பாருங்க, இந்த ஸ்கூலை நடத்துறதுனா சும்மா இல்ல. அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்கணும். அவ்வளவு செலவு இருக்கு. சரிங்க சார். அப்படியே பார்த்தாலும் நீங்க பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீட்டுன்னு சொல்லணும். பேரண்ட்ஸ் படிச்சிருந்தாதான் சீட்டுன்னு சொன்னா எப்படி சார்? ஏன் படிக்காதவங்க கிட்ட பணம் இருக்காதா? அவங்கெல்லாம் முன்னேறி இருக்க மாட்டாங்களா? தீண்டாமைய ஒழிக்கதான் சார் படிப்பே. ஆனா நீங்க அந்த படிப்பை வச்சே ஒரு புதுவிதமான தீண்டாமையை உருவாக்குறீங்களே சார். இது நியாயமா? இல்லம்மா, எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதுதானே? சரிங்க சார், அப்படியே வச்சுப்போம். இது உங்க ஸ்கூலு, உங்க ரூல்ஸ், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு ஸ்கூல் நடத்தணும்னா அதுக்குன்னு கவர்மெண்ட் ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்கே, அது தெரியுமா? தெரியுமே. அதெல்லாம் நீங்க சரியா ஃபாலோ பண்றீங்களா? பண்றோமே. அப்படியா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். இதுல யோசிக்க ஒண்ணும் இல்ல. எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றோம். இந்த ஸ்கூல்ல மொத்தம் 4000 ஸ்டூடண்ட்ஸ் மேல படிக்கிறாங்க. அவங்களுக்கு மினிமம் 200 டாய்லெட்டாவது இருக்கணும். உங்க ஸ்கூல்ல எத்தனை இருக்கு சார்? நான் சொல்றேன், மொத்தம் 55 டாய்லெட் தான் இருக்கு. அதுல 10 பூட்டி இருக்கு. மிச்சம் இருக்கிறதும் சுத்தமாவே இல்ல சார். அப்படியெல்லாம் இருக்காது. அப்படிதான் இருக்கு. நீங்க வேணா நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் போய் செக் பண்ணி பாருங்க. ஆனா எல்லாத்துக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அப்புறம் ஸ்கூல் வேன்ல வேக கட்டுப்பாடு கருவியை பொருந்த சொல்லி கவர்மெண்ட் எத்தனை தடவை சொல்லிருக்கு. நாங்க எல்லாத்தையும் வச்சிருக்கோம். ஆமாமா வச்சிருக்கீங்க. ஆனா எதுவுமே யூஸ் பண்ற கண்டிஷன்ல இல்ல. சிட்டி லிமிட்டை தாண்டா உங்க வேன் எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு தெரியுமா? வீடியோ இருக்கு சார். என்ன சார், தண்ணி வேணுமா? இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிடுறேன். இத்தனை பேர் படிக்கிற ஸ்கூல்ல சேஃப்டி எவ்வளவு முக்கியம். ஸ்கூல் கிரவுண்ட்ல ஒரு பாலும் கிணறு இருக்கு. அத கம்பி போட்டு மூடி இருந்தா கூட பரவாயில்ல. கோணிய போட்டு மூடி வச்சிருக்கீங்க. சுத்தி புல்லு புல்லா இருக்கு. யாராவது தவறு விழுந்தா என்ன ஆகுறது சார்? இன்னும் இருக்கு சார். இல்ல இல்ல போதும். இவ்ளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க ரூல்ஸ் பேசலாமா சார்? இப்ப நடக்கிறது உங்க எதிர்கட்சியோட ஆட்சி.
இதுல ஏதாவது ஒரு விஷயம் வெளியே வந்தாலும் உங்க ஸ்கூல் நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்றோம். இந்த பிரச்சனையை எப்படியே விட்டுருங்க ப்ளீஸ். ரூல்ஸ் தான் சார். நீங்க சரியா இருந்தா தானே மத்தவங்களுக்கு எல்லாம் ரூல்ஸ் போட முடியும். முதல்ல நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. என்ன? பேரண்ட்ஸ்க்கு எக்ஸாம், பேரண்ட்ஸ் கண்டிப்பா படிச்சிருக்கணும். இந்த 2 ரூல்ஸையும் கொஞ்சம் டெலீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, அது முடியாதும்மா. நீங்க டெலீட் பண்ணலனா நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். நான் சொன்னா அப்படியே செய்யற ஆள். புரிஞ்சுக்கோங்க. தப்பு செஞ்சுட்டு முறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை சார். இந்த ஸ்கூல்ல படிப்பு நல்லா இருக்கு. இங்க தான் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு எத்தனை பெத்தவங்க கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல சார். பசங்க நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லுங்க, அது ஓகே. இது தப்பு இல்லையா சார்? நான் சொல்றத செய்ய முடியுமா இல்ல பண்றோம். அப்படியே மீடியாவை கூப்பிட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த எல்லா ஸ்கூலுக்கும் நீங்க ஒரு உதாரணமா இருக்கணும். உங்களை பார்த்து மத்தவங்களும் திருந்தணும். சரிம்மா. அப்போ இருங்க. ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? அப்போ எனக்கு உடனே கல்யாணம் நடக்க போகுது. அப்பனே முருகா முருகா, எனக்கு உடனே கல்யாணம் நடக்க போகுது. முருகா முருகா. சூப்பர் வித்யா, கலக்கிட்ட போ. பிச்சு உதறியே, எப்படி இதெல்லாம் வேற லெவல். சரி போலாம் போலாம், வா வா வா. பிரபல தனியார் பள்ளியில் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்த பெற்றோர்களுக்கான நுழைவுத் தேர்வும் மற்றும் பெற்றோர்கள் கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும் என்கிற விதியும் நீக்கப்பட்டதாக பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கு காரணம் வேதவள்ளி சந்திரமோகனின் மருமகள் வித்யா என்பது குறிப்பிடத்தக்கது. பலரும் வித்யாவிற்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த விதிகளை எல்லாம் தனியார் பள்ளிகள் அனைத்தும் நீக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என்ன என் மருமக பால்லையே 6 அடிச்சிட்டா? சும்மாவே இந்த குடும்பம் வித்யா புராணம் பாடும். இதுல இதை வேற செஞ்சுட்டாதா? அவ்வளவுதான். இனி காதை கழட்டி ஓரமா வச்சிட வேண்டியதுதான். காதுல இருந்து ரத்தம் வர அளவுக்கு புகழ்ந்து தள்ளுவாங்களே. அவ ஏதோ பண்றா, எல்லாரும் அவளை பாராட்டுறாங்க. நீ அந்த மாதிரி புதுசா ஏதாவது பண்ண, உன்னை பத்தியும் பேசுவாங்க. சும்மா வைத்தறிச்சல் பட்டுட்டே இருக்காத. இப்படியே அவளுக்கு ஜால்ரா அடிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்க, கடைசியில நீங்களும் அவளுக்கு கும்பிடு போடுற நிலைமை வந்துடும். நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. வாமா வாமா, வா 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 வா. வித்யா கலக்கிட்டமா? என்னம்மா, உன் குழந்தைக்கு சீட்டு வாங்குறேன்னு போயிட்டு அந்த ஸ்கூலோட ரூல்ஸே தலைகீழா மாத்திட்டு வர? ஊர் முழுக்க உன்னை பத்தி தான்மா பேச்சு. ஆமா, சஞ்சய் எங்கம்மா? வந்துட்டு இருக்காரு மாமா. ஓ, எல்லாரும் மாதிரியும் லைன்ல நின்னு பரீட்சையில பாஸ் பண்ணி சீட்டு வாங்குறதுக்கு நான் எதுக்கு மாமா அங்க போகணும்? அதுக்குதான் பல பேர் இருக்காங்களே. நாம அதுக்கு புதுசா ஏதாவது செய்யணும் மாமா. நாம செய்யற விஷயம் நமக்கு மட்டும் பயன்பட்டா பத்தாது, எல்லாருக்குமே யூஸ் ஆகணும். கரெக்ட். அவனுங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பசங்க படிக்கிறதுக்கு பெத்தவங்களுக்கு பரிச்சை வைப்பாங்க. இவனுங்களை பார்த்து இன்னும் பல பேர் ஃபாலோ பண்ணா படிக்காத பேரண்ட்ஸ்க்கு பிறந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுறது மாமா? எல்லாம் ஓகே தான். நீ அட்மிஷன் வாங்குனியா இல்லையா? அத வாங்காம நான் திருப்பி வருவேனா? ஓ,
என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா அத்தை? நான் அப்படியெல்லாம் நினைக்கல. ஆனா நீ சீட்டு வாங்குன முறை தப்பு. கரெக்டா சொன்னீங்க அத்தை. அதே எப்படி ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு இப்படி குறுக்கு வழியில சீட் வாங்குற? எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுக்கு அவங்க பல காரணம் வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் சீட் வாங்கணும். ஆனா நீ அதை மீறி இருக்க. ரூலா? அத்தை, என்ன ரூலு? பசங்க படிக்கணும்னா பெத்தவங்க படிச்சிருக்கணும்னு சொல்றதெல்லாம் ஒரு ரூலா? நீங்க அதை ஆதரிக்கிறீங்களா? அது அவங்களோட ஸ்கூல், அது அவங்களோட விருப்பம். நம்ம ஸ்கூல்ல அந்த ரூல் இருக்கா? இல்ல. அப்புறம் அது தப்புன்னு தெரிஞ்சுதானே நீங்க அதை வைக்கல? அதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமையே பாய்காட் பண்ணிட்டு போயிட முடியுமா? அதுக்கு பசங்க ட்ரெயின் ஆக வேண்டாமா? அதுக்கு தான் வாத்தியாருங்க இருக்காங்களே அத்தை. பேரண்ட்ஸும் சொல்லி கொடுக்கணுமா என்ன? என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான், அதெல்லாம் செல்லாது. அத்தை, நீங்க அந்த ஸ்கூல்ல சீட்டு வாங்கிட்டு வர சொன்னீங்க. நான் வாங்கி காட்டிட்டேன். எனக்கு நான் போன வழி சரின்னு பட்டுச்சு. அது உங்களுக்கு தப்பா பட்டா அதுக்கு நான் பொறுப்பில்ல. வித்யா, நீ ஜெயிச்சிட்டமா. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காத, விட்டு தள்ளு. ஒரு நிமிஷமா. இப்ப வித்யாவுக்கு ஒரு பாயிண்ட். 1. சரி, நான் என்ன பண்ணணும்? நீங்க எனக்கு கொடுத்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என் டாஸ்க் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சமைச்சு போடணும். அந்த சாப்பாடு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். இவ்வளவுதானே? சமைச்சு காட்டுறேன். என்ன வித்யா, என் பொண்டாட்டிக்கு என்ன சமைக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அவ அசத்துறாளா இல்லையான்னு பாரு. என்ன மாமா திடீர்னு அத்தை பக்கம் மாறிட்டீங்க? பின்ன உனக்கு உன் புருஷன் சப்போர்ட்டா இருக்கும்போது நான் என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டாமா? எனக்கு வேதாவும் ஜெயிக்கணும். நான் என் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டேன். அவளுக்கு எப்படியாவது தண்டனையை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு என் கூட ஜெயில வந்து உட்கார்ந்திருக்கீங்க. ஏய், நாங்களே வெறுப்புல இருக்கோம், நீ வேற டென்ஷன் பண்ணாத. என்ன டென்ஷன் பண்றாங்க? உங்க கூட சேர்ந்ததுனால தானே உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதுல வித்யா பையன் கெட்டப்ல கூடவே சுத்திட்டு இருந்திருக்கா. அத கண்டுபிடிக்க முடியல. நீங்க எல்லாம் பேசுறீங்க. நான் தாண்டி கண்டுபிடிச்சு சொன்னேன். கிழிச்ச. என்ன கண்டுபிடிச்ச? உன்னை மாடியில இருந்து தள்ளி விட்டதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன்னு சொல்ற, அதானே? உனக்கு இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? பிரீத்தி, நீ எல்லாம் பெரிய ஆளுன்னு வெளியே சொல்லிக்காத. எதிரியா இருந்தாலும் அந்த வித்யா திறமசாலி. நாம எத்தனை பேர் இருக்கோம், எல்லார் கண்ணையும் விரல விட்டு ஆட்டிட்டால. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை அவளை பத்தி பேசுன உன்னை கொன்னு போட்டுருவேன். ஆண்டி விடுங்க ஆண்டி. ஏய், விடு சகுந்தலா, விட்ட ஓவரா பேசிட்டு இருக்கா. ஆண்டி விடுங்க. என்ன சகுந்தலா, ஏன் மேலேயே கைய வைக்கிற? நான் யாருன்னு தெரியும்ல. என்ன நீங்க? நம்ம எல்லாரோட நோக்கமும் வித்யாவையும் வேதாவையும் அழிக்கிறது தானே. அதை விட்டுட்டு நாமளே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா என்ன அர்த்தம்? நான்லாம் சண்டை போடல, இப்பதான் திமிர காட்டுறா. ஆமாடி, நான் தோத்துட்டேன். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? சும்மா அதையே சொல்லி சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. அதுக்காக அந்த வித்யாவையும் வேதாவையும் நாம சும்மா விட்டுருவோமா? நான் விடவே மாட்டேன். இந்த ஜெயில இல்ல, திகார் ஜெயில போட்டாலும் சரி, அந்த வேதா குடும்பத்தை நான் நாசமாக்காம விட மாட்டேன். ஏய், தள்ளு. ஏய், என்ன
என்ன இது நான் உட்கார்ற இடம் எந்திரிச்சுப்பா. ஐயா இதுல உன் பேரை எழுதியிருக்க, போடி அந்த பக்கம். சகுந்தலா போயிருவோம் வா. எதுக்கு போகணும்? இவன பெரிய இவளா? இவளும் ஒரு கைதி தானே. நம்ம ரொம்ப ஆடம்பரம் பண்றா. ஏய் படி. நானே போற வெறியில இருக்கேன், கோவத்துல ஏதாவது செஞ்சிட போறேன். ஏய் என்ன முறைக்கிற? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? போடி அந்த பக்கம். ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க, முறைச்சுக்கிட்டே இருக்க, போடி. என்னடி முறைக்கிற? போடி. ரைட்டு, வில்லங்கத்தை கை வச்சு அழைக்கிறா. இப்ப அடமழை வெளுத்து வாங்க போகுது, நாம விலகியே நிப்போம். என்னடி முறைக்கிற? போடி. போதுக்கா, விட்டுருக்கா. நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டாங்க. இங்க பாரு, வித்யா ஏன் தங்கச்சி. நான் இருக்கும் போதே அவளை தீர்த்து கட்ட பிளான் பண்றீங்களா? மொத்த பேரையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன்.